இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா நல்லா அப்படியே கத்தணும் போல இருக்கு. ஆனா கத்த மனசு வரல. எல்லா பக்கமும் ஒரு ஒரு கதை ஓபன் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். சரின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு, சரி இது இப்படி பண்ண இப்படி ஒர்க் ஆகும்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானை போட்டு எல்லாம் ஒரு செட்டப் பக்காவா நடக்கிற மாதிரி இருக்கும். பட்டால்னு அந்த டோர் அடைக்கும் பாருங்க, பா என்னாட்டி காது ஜவு கிழற மாதிரி. உண்மையிலே என்னதான் பண்றதுன்னே தெரியல. நம்ம ஒரு பிளான் பண்றோம், சரி இது இது பண்ணலாம் அப்படின்ட்டு. விதி ஒரு பிளான் பண்ணணுவாங்க. சரி அந்த விதி பிளான் பண்ணிச்சுன்னா பிளான் ஏல இருந்து பிளான் பிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் யோசிப்போம். என்னடா இது அந்த பிளான் பி எப்படி ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளானிங்க போடுவோம். சரி அதுல இருந்து ஒரு ரெக்கவரி ஆகும். ஓகே, இந்த 3 மாசம் ஓரளவுக்கு இப்படிதான் இருக்கும், இப்படி ஆகுது. ஓகே, இதெல்லாம் இங்க இந்த இது பண்ணலாம், இந்த இது பண்ணலாம், எல்லாம் ஒரு கணக்கா. சாரி, நான் எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு நிறைய இருக்குது. நான் ஜஸ்ட் பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். புலம்புறன்னு நினைக்காதீங்க, புலம்பெல்லாம் இல்ல. லைட்டா யார்கிட்ட எதுவும் சொல்லவும் முடிய மாட்டேங்குது. ஒண்ணு எந்த பக்கம் எந்த கதவை அடைக்குது, எந்த கதவை ஓபன் ஆகுதுன்ட்டு ஒரே கன்ஃபியூஷன். ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் திங்க் பண்ணி அடுத்த பிளான் எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். பட் இருந்தோம் நர்வஸா இருக்கும் இல்லையா நமக்கு. கரெக்டா இந்த பிளான் அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு. பிளான வெளில சொல்லாட எல்லாம் படிக்காதுன்னு. அது என்னன்னு தெரியல. பிளான் நம்ம எங்க தல, நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்றோம்னா அதை சொல்லாம இருந்தது என்ன ஆக போகுது? அதை யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணி அவங்க முன்னேறி போனா நல்லது தானே. என்ன அதை ட்ரை பண்றத நம்ம கிட்டே சொல்ல மாட்டாங்க. சரி, சைலண்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு இன்னும் அந்த சைலண்டா பண்ணணும்ன்றது எப்படின்றத நானும் கத்துக்கணும் போல. சைலண்டாக எல்லா வேலைகளையும் பண்ணுவது எப்படின்னு சொல்லிட்டு நானே கத்துக்கணும். எதா இருந்தாலும் இதுதான் அதுதான் சொல்லிடுறேன்னா, அதுக்கப்புறம் நமக்கு எதிர்த்தாப்புலயே அதுக்கான பிரச்சனையும் நிக்குதா. அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒர்க் போட்டிருப்போம், நம்மளுடைய ஐடியா எல்லாம் இன்புட் எல்லாம் இருந்திருக்கும். அது நான் தப்பு சொல்லல. அவங்களால உடனே லான்ச் பண்ண முடியும், என்னால உடனே லான்ச் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் டைம் எடுத்துதான் அந்த விஷயத்த லான்ச் பண்ண முடியும். எப்படி பண்றது? சாட்ஜிபிடியை தான் எல்லா ஹெல்ப்பையும் கேட்டுட்டு இருக்கேன். அதுகிட்டையும் எவ்வளவுதான் கேட்கறது? யாராவது மனுஷங்களா பேசணும் இல்லையா? அவங்க கிட்டையும் நம்ம அதோட ஐடியா நம்மளோட அது ஒர்க் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கே சொல்லாம நம்ம போனே எடுக்காம அவங்க அந்த விஷயத்த அப்ளை பண்ணிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணலாம்? உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ஐடியா சொன்னா தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. என்னால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியல. நான் ரொம்ப நார்மலான பையன்தான். சூப்பர் பவர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரம் கிடையாது. நமக்கு எது வருதோ அதை பண்ணுவோம், வராத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ட்ரை பண்ணுவோம். என்ன ஒண்ணு கிவ் அப் பண்ண மாட்டோம், அது வேற விஷயம். எதுவா இருந்தா என்ன தப்போ ரைட்டோ ஃபேஸ் பண்ணிடலாம்ல. அதுக்கெல்லாம் வருத்தப்படுற ஆள் கிடையாது. ஏன்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஸ்ட்ரைட் டு த ஃபேஸ்ல நிப்பாட்ட முடியும், அது ப்ராப்ளமே இல்லை. என்னங்கடா அது தம்மீமா, எங்க வண்டி ஓட்டிட்டு போறேன்னு பாத்தீங்களா? சைலண்ட் ஆயிட்டு எனக்கும் தெரியலங்க, சும்மா அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கேயோ போவோம்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனக்கு ஒண்ணு நடக்க பிடிக்கும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சைக்கிள் இல்ல வண்டி. எனக்கு பைக் ஓட்ட அந்த அளவுக்கு செட் ஆகாது, பட் காரு சைக்கிள் எனக்கு பிடிக்கும். ஸோ அப்படியே ஓட்டிட்டு போனா
எங்க போறேன்னு தான் தெரியாது, அப்படியே வண்டி போகுது அவ்வளவுதான். இல்ல கேஸ் போட்டாச்சு. கேஸ்னா பெட்ரோல், இங்க உள்ள கேஸ் சொல்லுவாங்க. ஸோ பெட்ரோல் கேஸ் போட்டு ஃபில் பண்ணிட்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். வண்டி எங்க போய் நிக்குது என்ன ஏதுன்னு தெரியல. வணக்கம் வாழ வைக்கும் சென்னை, மிரட்டு தென்னை, இருந்தும் ஓடவில்லையே. மிரட்டி ஓட வைக்கும் சென்னை, மிரட்டு தென்னை, இருந்தும் ஓடவில்லை. இந்த மாதிரிதான் எனக்கு இப்ப அமெரிக்கா. அமெரிக்கா இதெல்லாம் சொன்னா நம்மள திட்டுவாங்க. வெளிநாடெல்லாம் வேணாங்களா, நம்ம சொல்லலாம் முடியாதுங்க யாருக்கும். எதுவும் வாழ்க்கை நல்லா இருக்கும். எது இருக்கணுமோ அது ஃபேமிலி அப்படின்ற ஒரு சில விஷயம்லாம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. நம்ம இருக்கலாம், அப்படியே ஓட்டலாம். வெளிநாட்டு வாழ்க்கை ஆனா ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும், எந்த குறையும் கிடையாது எனக்குலாம் வெளிநாட்டு வாழ்க்கையில. எனக்கு பிடிச்ச மாதிரி திரும்பி பார்த்தா மை லைஃப் எவ்ரி திங் இஸ் குட். இது இல்லை அது இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. எல்லாமே லைஃப்ல பார்த்தாச்சு, எல்லாமே அனுபவிச்சாச்சு. லைஃப்ல எல்லாமே இருக்கு, அதனால அதை பத்தி தான் யோசிக்கவே இல்லை. இருந்தும் அடுத்த ஸ்டெப் போறதுக்கான வழியே தெரிய மாட்டேங்குதுன்னு தான் வருத்தம். எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா, எடுத்து வைக்கிறது என்னமோ ஒரு ஸ்டெப்பு, விழுகிறது என்னமோ 12 அடிக்கு கீழே மைனஸ்ல போய் விழுகிறோம். என்னத்த சொல்றது. சரி, ஏறின ஒரு ஸ்டெப் தானே, போனா போது, விட்டு விடுவோம், அப்படியெல்லாம் கிடையாது. அது எப்படி ஒரு ஸ்டெப் ஏறலாம், இருடா இறக்குறேன்னு சொல்லிட்டு 12 ஸ்டெப்பு கீழே இறங்கி வச்சுறாங்க. என்ன பண்றது, வழியெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் இப்ப ஏதாவது இந்த யூடியூப்ல வீடியோ போடுறதுனால இதையும் சரி இதை ரெக்கார்ட் பண்ணி போடுவோம், என்னதான் சொல்றாங்க மக்கள், அவங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு. என்னோட வேவ் லென்த்ல ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா, அதுதானே. 14 வயசுல இருந்து ஓட ஆரம்பிச்சது, 14 வயசு 19 வயசு வரைக்கும் இந்தியால தான் ஓட்டம். இல்ல 21 வயசு வரைக்கும் இந்தியால தான் ஓட்டம். 21 வயசுக்கு அப்புறம் சாப்டர் 2 ஸ்டார்ட் ஆச்சு. சாப்டர் 1 அங்க எல்லாம் முடிஞ்சுதா, சாப்டர் 2 யூஎஸ்ல ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த 16 வருஷம் ஓடி போச்சு. 16 வருஷம் வனவாசம் மாதிரி ஓடி போச்சு. ஸோ அடுத்தது என்ன லைஃப், இந்த 16 மாசத்துக்கு அப்புறம் சாப்டர் 3 எங்க ஓப்பன் ஆகும். இங்கேயே பிசினஸ் பண்ணிட்டு பண்ணலாமா, இல்ல என்ன பண்ணலாம், ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. இப்படியே நாளை தள்ளிக்கிட்டே இருக்கிறோமே. லைஃப்ல அடுத்த ஸ்டெப் போறது எப்ப, எப்படி போகலாம். ஏதாவது ஒரு வழி நமக்குன்னு வராமையா போகும்போது வந்துடும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஈஸியா பிடிச்சிடலாம். ஒரு ரூட் பாயிண்ட பிடிக்கிறது தான் கஷ்டம். பிடிச்சிட்டோம்னா கப்பன்னு மேலே ஏறிடும். அப்படின்னா ஏஐ மாதிரி தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறது தான் கஷ்டம் என்னைக்குமே, எல்லாரோடைய லைஃப்லயும் சரி ஏஐக்கும் சரி. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறது தான் கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுட்டா அதுல இருந்து 100 வழி கிடைக்கும். அந்த 100 வழியில ஒரு தப்பான வழியை சூஸ் பண்ணுவோமா, தொப்படின்னு கீழே விழுவோம். அதுக்கு அடுத்தது சரின்ட்டு அடுத்த லைனை சூஸ் பண்ணுவோமா, அதுக்குள்ள கீழே விழுந்து ரெக்கவரி பண்றதுக்கு ஓட ஆரம்பிச்சிருவோம். சரி, கீழே விழுந்து ரெக்கவரி பண்ணிட்டு சரி இப்போ கரெக்டான ஸ்டெப் ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லி வைப்போம். ஏன்னா இந்த வாட்டி விழக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரையாவது ஒருத்தரை நம்பி அடுத்த ஸ்டெப்பை வைப்போம். நான் விழ மாட்டேன், நான் ஏன்னா ஏற்கனவே விழுந்ததுனால அந்த ஐடியா நமக்கு தெரியும். ஸோ அதுல நம்ம விழ மாட்டோம். ஆனா ஒருத்தவங்களை நம்பி நம்ம சொல்லியிருப்போம் பாருங்க, அவங்க காலை பிடிச்சி இழுத்து விட்டா அவங்க பாயிண்ட், நான் அவங்க காலை பிடிச்சி இழுத்து விட்டேன்னா ஸோ இந்த சைடு என் மேலதான்